இந்த கிட்னி வியாதியை பற்றி சுருக்கமாக நான் சில கருத்துக்களை நம்முடைய ஹெல்த் டைம்ஸ் நவ் நேயர்களுக்கு தெரிவித்து கொள்ள விரும்புகிறேன். நம்முடைய உடம்புக்கு வாஷிங் மெஷின் கிட்னி. நம்ம உடம்புல எவ்வளவோ அழுக்கு பொருள்கள் எல்லாம் இருக்கும். அவைகளெல்லாம் ரத்தத்தில் போய் ஓடிண்டே இருக்கும். ரத்தம் கிட்னி வழியாக போகும். இதில் நாம் கிட்னி பர்ஃபெக்டாக சரியாக வேலை செய்து கொண்டு இருந்தால், இப்போ உதாரணத்துக்கு சொல்கின்றேன், ஒரு பொருள் ஒரு தேவையற்ற உடம்புக்கு தீங்கு செய்யக்கூடிய 2 பொருள்கள் முக்கியமாக இருக்குது. அந்த பேர் யூரியான்றது ஒன்று, இன்னொன்று கிரியாட்டினின் என்றது இன்னொன்று. இந்த 2 அழுக்கு. இப்போ நம்ம துணி துவைக்கும் போது வாஷ் பண்ணும்போது வாஷிங் மிஷினில் போட்டு அழுக்கெல்லாம் எடுத்துடுறோம் இல்லையா? அந்த மாதிரி அந்த வாஷிங் மெஷின் கிட்னி. ஸோ கிட்னி பர்ஃபெக்டாக வேலை செய்யும்போது அந்த கிரியாட்டினின் அந்த யூரியா அது கிட்னி மூலமாக யூரினில் போயிடும். பாருங்கள், கடவுள் சிருஷ்டி எப்படி இருக்கு, எவ்வளோ இப்படி எல்லாம் பண்ணியிருக்காங்கன்றது. ஒரு மெஷின் மெஷின்னு சொல்கிறோம். எல்லாத்த விட மிக காம்ப்ளிகேட்டட் மெஷின் உலகத்திலே மனிதன், ஹியூமன் பீயிங் ஈக்குவலாக எந்த மெஷின் காம்ப்ளிகேட்டட். அதுக்கு தீர்வும் கொடுத்துருக்காங்க. இந்த அழுக்கு எடுக்கிறதுக்கு வாஷிங் மெஷின் கிட்னி, 2 கிட்னி இருக்கு. அதில் என்னன்னா, கிட்னியை நம்ம டேமேஜ் பண்ணிக்கிறதுக்கு நம்மளாவே செய்கிறோம். எக்கச்சக்கமான ஃபேட் சாப்பிட்றது, சில நேரத்தில் மெட்டல் பஸ்மம், அது கூட நாட் குட் ஃபார் கிட்னி. சில பொருட்கள் உதாரணத்துக்கு சொல்கிறேன், நம்ம சில இடங்களில் இந்த மசாலா தோசை அது ரொம்ப நெய் அது இதெல்லாம் போட்டுக்கிட்டு வறுத்து ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஆனால் ஒரு மசாலா தோசை சாப்பிடும்போது கிட்னி உள்ளே அழுதுகிட்டே இருக்குது. இந்த மசாலா தோசை எதுக்கு நீ இது சாப்பிட்ற, இதனால் எனக்கு தொந்தரவு ஏற்படுறது அப்படின்னு சிம்பிளாக நம்ம சாப்பாடில் இந்த எண்ணெய் நெய்யில் ரொம்ப வறுத்த பதார்த்தங்கள் இருக்குல்ல, வறுத்த பதார்த்தங்கள் ஃப்ரைடு. இப்போ நீங்கள் நான் வெஜிடேரியன்ஸ் ஃபிஷ் சாப்பிட்றாங்க. நான் அட்வைஸ் பண்ணுறேன், நான் வெஜிடேரியன் பேஷண்ட்ஸ் எனக்கு வரும்போது, ஐயா நாங்கள் ஃபிஷ் சாப்பிட்லாமான்னு சாப்பிட்லாம். ஒரு கண்டிஷன், நீங்கள் நோ ஃபிஷ் ஃப்ரைடு. ஃபிஷ்ஷை குழம்பு மாதிரி பண்ணி பாயில் ஃபிஷ் அண்ட் டேக் இட். ஸோ நான் சொல்கிறது, எனிதிங் ஃப்ரைடு ஸ்டஃப் இருக்கு, நாட் குட் ஃபார் கிட்னி. இட்ஸ் நாட் குட், அது நல்லதில்லை. அது கிட்னியை கொஞ்சம் பாதிக்கும். ஆகவே அது பாதிக்கப்படுமையானால் அதில் இந்த மாதிரி வரும். அதுக்காக நாம் கிட்னி பழுதாகி இருக்கிறதா, கிட்னி எஃபெக்டடா இல்லையா அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு டெஸ்ட் இருக்குது, பிளட் டெஸ்ட். அது அந்த பிளட் டெஸ்ட்டில் பிளட் யூரியா, பிளட் கிரியாட்டினின் இருக்குது. அந்த பிளட் கிரியாட்டினின் 0.8% இருக்கணும். அதுக்கு கீழே இருக்கணும். 1.2, 1.4, 1.6ன்னா நீங்கள் கிட்னி டேமேஜ் ஆகிட்டு இருக்குது, அந்த ரோட்டில் போயிட்டுருக்கீங்க. அதே மாதிரி பிளட் யூரியா அது 20 மில்லிகிராம்ஸ் பர் டிஎல்சி, அது 20 இருக்கணும். அப் டு 30 அலவுடு. 40, 50, 60, 70, தட் மீன்ஸ் கிட்னி இஸ் கெட்டிங் டேமேஜ்டு. இங்கேயும் நான் புரட்சி தலைவர் எம்ஜிஆரோட இருந்த காரணத்தினால நான் அவருடைய வாழ்க்கையில் நடைபெற்ற சம்பவத்தை இங்கே நான் சொல்லுவது பொருத்தமாக இருக்கும். ஏன்னா தஞ்சாவூரில் ஒரு பெரிய கோவில், அதை அந்த கோவிலில் வெளியே ஒரு ராஜராஜ சோழன் சிலை கொஞ்சம் உள்ளே எடுத்துக்கிட்டு போனோம் வைக்கணுன்றதுக்காக. செப்டம்பர் 15ஆம் தேதி 1984ஆம் ஆண்டு ஒரு ஃபங்க்ஷன் நடந்தது. அதுக்கு பிரைம் மினிஸ்டர் இந்திரா காந்தியும் கூப்பிட்டுருந்தார். நானும் அங்கே இருந்தேன்.
அவருடைய பர்சனல் ஃபிசிஷியன், அவருடைய ஃபேமிலி டாக்டர் பிஆர் சுப்பிரமணியன். நான் வந்து அதிலெல்லாம் கிராஸ் பண்ண முடியாது. நான் ஹெல்த் மினிஸ்டர் கரெக்டு தமிழ்நாட்டுக்கு. எம்ஜிஆருடைய உடம்பு வந்து பார்த்துக்கிறது அவர். அதில் நான் போய் கிராஸ் பண்ண முடியாது. ஆனால் அவர் ஒரு தப்பு கூட பண்ணியிருக்காரு. என்ன பண்ணாருன்னா, அன்றைக்கி கொஞ்சம் மயக்கம் வந்தது. 15th செப்டம்பர் அந்த தேதி எனக்கு எப்படி ஞாபகம்னா, அண்ணா பிறந்த நாள் அன்றைக்கி. அதனால் அப்படி அந்த மைண்டில் வந்து அந்த தேதி நான் மறக்க முடியாது. அப்போ வந்து கொஞ்சம் மயக்கம். இந்திரா காந்தி இருக்காங்க பக்கத்தில். அந்த அம்மா எங்கிட்ட சத்தம் போட்டாங்க, திஸ் இஸ் ஹவ் யூ ஆர் லுக்கிங் ஆஃப்டர், இப்படியா நீங்கள் உங்கள் சிஎம்ஐ கவனிக்கிறது ஏதோ சொன்னாங்க. ஸோ மயக்கம் வந்தோடனே ப்ளட் டெஸ்ட் பண்ணாங்க. ப்ளட் டெஸ்ட் பண்ணி பிஆர்எஸ் கையில் போகிறதுக்கு முன்னே நான் அந்த டெஸ்ட் நான் பிடிக்கிட்டேன். பார்த்தா ஷாக்கிங். 0.8 இருக்க வேண்டிய கிரியேட்டினின் 8.2. அதே மாதிரி 20 இருக்க வேண்டிய யூரியா 89. ஸோ கிட்னி டெரிபிளி டேமேஜ்டு. ஸோ அதற்கு வந்து டயாலிசிஸ் ட்ரீட்மெண்ட் இருக்குது, ஹெமோடயாலிசிஸ்னு ஒரு ட்ரீட்மெண்ட் இருக்குது. ஸோ டயாலிசிஸ் கொடுக்கணும், இந்த மருந்து கொடுக்கணும். அது பிகினிங்கில் வந்து மருந்துலேயே சரி பண்ணிடலாம். அதுக்கு ஸ்பெஷலிஸ்ட் எல்லாம் இருக்காங்க. இப்போ நம்ம ஹாஸ்பிட்டல் இங்கே நம்ம பழைய துரை டிஜிபி அவர் சன் வந்து டாக்டர் துரை இங்கே இருக்கார், துரைராஜ் இருக்கார், அவர் இருக்கார் இங்கே. அது ஸ்பெஷலிஸ்ட், அதுக்கெல்லாம் ஸ்பெஷலிஸ்ட். நெஃப்ராலஜிஸ்ட் வேறு, யூராலஜிஸ்ட் வேறு. நெஃப்ராலஜிஸ்ட்னா அதற்கு மருந்து என்னென்ன கொடுக்க முடியுமோ அதுக்கு வந்து நெஃப்ராலஜிஸ்ட். இங்கே டாக்டர் பாலாசிங்கன் நமக்கு ஒரு ஃப்ரெண்டு இங்கே, அவர் நெஃப்ராலஜிஸ்ட். டாக்டர் ராஜீவ் துரை என்றவர் யூராலஜிஸ்ட். இப்போ நீங்கள் புரட்சித் தலைவருக்கு ஆப்ரேஷன் பண்ணாங்க, கிட்னி டிரான்ஸ்பிளான்ட். அவருடைய நீஸினுடைய அண்ணனுடைய மகள் லீலாவதி கிட்னியை டிரான்ஸ்பிளான்ட் பண்ணாங்க. அது வந்து யூராலஜிஸ்ட் வேலை, ஆப்ரேஷன் பண்ணுறது. ஸோ அது பண்ணுவாங்க. ஆக எதுக்காக சொல்லுகிறேன் என்றால், நாம் வந்து நம்முடைய சாப்பாடு பற்றி அவர் வந்து நல்ல எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணிகிட்டு இருந்தார். சிஎம் ஆகிறதுக்கு வரல. அதுக்கப்புறம் பயங்கர பிஸியாக இருக்கிறதுனால அதை கொஞ்சம் நெக்லெக்ட் பண்ணதுனால அது ஒர்க் வந்தது. ஆகவே இதை பற்றி நாம் மிக தெளிவாக கூடிய வரையிலே இந்த வறுத்த பதார்த்தங்கள், இதெல்லாம் இந்த தவறான பதார்த்தங்கள் லிஸ்ட்டே இருக்குது, அதெல்லாம் சாப்பிடாமல் இருந்தால் நன்றாக இருக்கும். அந்த கிட்னி டேமேஜ் குறையும். ஆகவே அதுக்கு இங்கே கடைசியில் ரொம்ப கிட்னி ஷட் அவுட்னு கூட இருக்குது. கம்ப்ளீட்டாக வேலை செய்யாமல் போயிடும் கிட்னி. அப்போ வந்து கிரியாட்டினின் இது ரொம்ப இருக்கும், மயக்கம் கூட கொடுக்கும். ஆகவே கிட்னிஸ் பொறுத்தவரையில் நாம் அது மிக முக்கியமாக கடைசியாக ஒரே ஒரு டேக் ஹோம் மெசேஜ்னு நாம் ஆங்கிலத்தில் சொல்லுகிறோம். கிட்னியினுடைய வேலை என்ன என்றால், இட் இஸ் த பெஸ்ட் காட் கிவன் வாஷிங் மிஷின் ஆஃப் த ஹியூமன் பீயிங். அதுதான் கிட்னிஸ். தேங்க்யூ.